My dear viewers, today I am going to share with you a video that who is a beggar. I will give you a details. I am giving in Tamil version. Who is a beggar? A beggar is he who begs in temple, hotel and other places. Is not a beggar actually. A beggar is he who possesses more money and not spending it even for himself and his family. Now I am going to detail you in Tamil version. அதாவதுங்க பிச்சைக்காரன் யாருறான்னா கை நிறைய பணத்தை வச்சுட்டு இருக்கான் பாருங்க. பணத்தை வச்சுட்டு அதை தானும் செலவு பண்ணாமல் பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணாமல் சேர்த்து 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 வைக்கிறான் பாருங்க. அவன் தாங்க பிச்சைக்காரன். உண்மையிலே அவன் தான் ஈஸ் அ பெக்கர். லைஃப்பில் இருக்கும்போது பணத்தை இருக்கும்போது நல்லபடியாக குழந்தை குட்டிங்களை மனைவியை கூப்பிட்டு சந்தோஷமாக எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஹாப்பியாக போயிட்டு வரணுங்க. அதுதாங்க லைஃப்பு. நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒருத்தர் என்ன பண்ணாருங்க, பணக்காரன் கோட்டீஸ்வரன், ஆனால் மைசர். செலவு 10 பைசா கூட செலவு பண்ண மாட்டான். பசங்கக்கிட்ட சொல்கிறான், ஏய் நேற்று ராத்திரி நான் கனவுல கனவு ஒரு கார் வாங்கினா பசங்களுக்கு ஃபியூயல் போடணும், அதை கேட்பான் இதை கேட்பான்றதுக்கோசரம் கார் கூட வாங்க மாட்டாங்க. நேற்று என் கனவுல நான் அந்த காலத்தில் இம்பாலா காரில் நான் போகிற மாதிரி கனவு கண்டேன்டா அப்படின்னா. டேஸ் ரோல்டு பை. அவனுக்கு என்ன ஆச்சு, டாக்டர் பார்த்தாரு. அப்பா உங்கள் அப்பா பேசுவார் கொள்கிறாரு, மேக்ஸிமம் இன்னும் 1 மணி நேரம்தான் உயிரோடு இருப்பார். டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் டாக்டர். மேக்ஸிமம் 1 மணி நேரம்தான் உயிரோடு இருப்பார். அதுக்குள்ளே என்ன உயில் வாங்கணும் மட்டும் எல்லாம் பார்த்துக்குங்க அப்படின்னாரு. இவர் என்ன சொன்னார், எல்லாத்தையும் பசங்கக்கிட்ட சொல்லி வச்சுட்டு அப்போது சொல்கிறான், பெரிய பையன் சொல்கிறான். அதாவது இந்த கதையினுடைய தாத்பரியம் என்னன்னா, நம்பர் 1, உங்களுக்கும் அதாவது ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் உங்களுக்குள்ள சண்டை எதுவாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பசங்க முன்னாடி அதை பண்ணக்கூடாதுங்க. நம்பர் 1, நீங்கள் செய்கிற கெட்ட பழக்கமே கூடாது. இருக்கிற கெட்ட பழக்கம் குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாதுங்க. அப்படி இருந்தால் தே மே ஃபாலோ யுவர் ஃபுட் ஸ்டெப்ஸ். ஃபாலோ மீ. என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் பெரிய பையன் சொல்கிறான், அப்பாவுக்கு இம்பாலா காரில் போகணுன்னு ஒரு ஆசை. ஒரு இம்பாலா காரில் அப்பாவை கிரேவி யார்டுக்கு இன்னும் 1 ஹவரில் அப்பா அது முடிஞ்சிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. 1 ஹவர் தான் டைம் கொடுத்துருக்காரு. அப்போ அதில் வச்சு நம்ம எடுத்துன்னு போயிடலாமா, ஏற்பாடு பண்ணலாமா அப்படின்னு பெரிய பையன் கேட்டான். பெரிய பசங்கள்லாம் எப்போவுமே இன்னசென்ட்டுங்க. வீட்டில் பெரிய பசங்க இருக்காங்க பாருங்கள், மூத்தது அது ஒன்றும் தெரியாதுங்க, தத்தி. எது சொன்னாலும் சரி சரின்னு சொல்லும். குட்டு அம்மா குட்டு. அது என்ன பண்ணாங்க, அடுத்த பையன் 2வது பையன் சொன்னான், அது எதுக்கு அதெல்லாம் அதெல்லாம் வேணாம், இந்த இது அமரர் ஊர்தின்னு வருது பாரு, அதில் நம்ம போட்டு அமிச்சோம்னா ஈஸியாக இருக்கும், அதை மாதிரி செய்யலாம் அப்படின்னா. 2 பேரும் பேசிகிட்டே இருந்தாங்க. அப்பா திடீர்னு எழுந்துட்டான். டேய் என்னடா பேசுகிறீங்க, என்ன பண்ணுறீங்க? அப்பா டேய் என் செருப்பு எடுத்துன்னு வாடா. சரி இன்றைக்கி பூஜை, செருப்பு பூஜை தான் அப்படின்னு நினச்சிட்டு, நாங்கள் இன்னும் இதை பேசினது தப்பாக இருந்தால் செருப்பு எடுத்துன்னு வாடா அப்படின்னு செருப்பு எடுத்து போடுறாங்கன்னாரு. செருப்பை போட்டார். பிடிங்கடா என்னை கை தாங்களா பிடிச்சுவாங்க. அப்பா எங்கே போகிறோன்னாரு. கல்லறைக்கு போகலான்டா. இங்கேருந்து நீங்கள் இம்பாலா காரில் இதில் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா பணம் வேஸ்ட் ஆகுது. போரு கஞ்சன் கடைசி வரிகளும் கஞ்சனாக தாங்க இருப்பான். அது அவன் கல்லறைக்கு போகலான்ட்டு போயிட்டான். அடுத்தது ஒருத்தர் என்ன பண்ணுறாருங்க, ஒன் மோர் இன்சிடெண்ட் சொல்கிறேன். ஒருத்தர் என்ன பண்ணுறாருங்க, இதே மாதிரி டெத் பெட்டு, ஆனால் கான்ஷியஸ் எல்லாம் இருக்குது,
அவர் கடை வச்சுருக்காரு. கான்ஷியஸ்லாம் இருக்குது, எவ்ரிதிங் இருக்குது. ஆனால் இந்த டாக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அவருடைய இது வந்து டைம் 100 ஹவரோ 2 ஹவரில் போயிடுவாருன்னு சொல்லிட்டு. ஸோ பசங்கள்லாம் வந்து 3 பையனும் 4 பையன் பொண்டாட்டி எல்லோரும் சுற்றி வந்து நிற்கிறாங்க. அவர் எழுந்து ஓன்னு கத்துறாரு. அப்பா என்னப்பா ஏண்டா புத்தி கித்தி இருக்காடா உங்களுக்கு? எல்லோரும் இங்கே வந்துட்டிங்கன்னா கடையை திறந்து வியாபாரத்தை யாரா பார்க்கறது? பக்கத்து கடைக்காரன் வியாபாரத்தில் நம்மள்தெல்லாம் எடுத்துன்னு போட்டான்னா என்ன பண்ணுறதுன்றார். அது எதுன்னா அந்த கேரக்டர் கேனாட், அதாவதுங்க இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் கேனாட் ரிப்பேர் தி கேரக்டர் ஆஃப் எ மேன்றான். எந்த சூழ்நிலையும் மனிதனுடைய குணாதிசத்தை மாற்ற முடியாது. ஆரம்பத்துலேருந்தே வரணுங்க. இந்த காலத்தில் பசங்க என்ன பண்ணுதுன்னா டாக்டர் வந்து டெக்ளேர் பண்ணிட்டான், உங்கள் அப்பா இஸ் டெட்டுன்னு சொல்லிட்டு. அது பை நேச்சர்ஸ் கிஃப்ட் அவன் என்ன பண்ணுறான், அந்த பாடையில் எடுத்துன்னு போகிறாங்க பாருங்கள். அப்போ வந்து அப்பா எழுந்து உக்காந்தான். நான் உயிரோடு இருக்கேன்டான்னா, நோ நாங்களாம் அது ஒத்துக்க மாட்டோம். டாக்டர் சர்டிஃபிகேட் பண்ணிட்டார், நீ செத்துட்ட, அதனால் நீ செத்த வந்தான்ட்டு சுடுகாட்டுக்கு எடுத்துன்னு போகிறான். ஓகே, we will meet on next video. Bye bye.